பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இன்னைக்கான எபிசோடில் பாண்டியன் கோமதி 2 பேருமே சேர்ந்து ஒரு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் கேப் புக் பண்ணி அந்த கேப்பில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கேப் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குமா, பாண்டியனுக்கு வந்து ஷாக் ஆயிரும். ஐயோ அமௌண்ட் அதிகமாகுமே அப்படின்னு சொல்லி, அவரும் அமௌண்ட் அதிகமாகும் தான் சொல்லுவார். அதுக்கப்புறம் நம்ம கோமதி பார்த்தோன்னே சரி எவ்வளோ அமௌண்ட் ஆனாலும் பரவாயில்ல போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, வீட்டில் வந்து பாட்டியும் செந்திலும் வெளியே உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. இன்னும் வரல என் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பழனியும் இருப்பார். அப்புறம் பழனி வந்து அவ வீட்டுக்கு போவாங்களா, என்னாச்சு கோமதி வீட்டில், கோமதி காலையிலேருந்து அணக்கம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டால், இல்லை அக்காளுக்கும் மச்சானுக்கும் வந்து பிரச்சனை ஆகி போச்சு, அக்கா வீட்டை விட்டு வெளியே போயிட்டா, மச்சான் தான் தேடி போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம கோமதியோட மூத்த அண்ணன் வந்து ரொம்ப டல்லாக ஃபீல் பண்ணுவார். குமாரோட அப்பா சொல்லுவார், பேசாமல் அந்த சனியனெல்லாம் அடித்து வரட்டிட்டு நம்ம தங்கச்சி நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி. ஆல்ரெடி நம்ம அம்மாவே அங்கே போய் தான் இருக்காங்க, இதில் நீங்கள் வந்து அவங்களும் இங்கே கூட்டிகிட்டு வர போகிறீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டு லேடிஸ் சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம ராஜியோட அப்பா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவார். அவங்க ஒய்ஃப் வந்து நீங்கள் ஒரு மாதிரி இருக்கீங்களே என்னன்னு சொல்லி கேட்டால் தலைவலின்னு சொல்லி சமாளிச்சிருவார். கோமதியும் வீட்டுக்கு வந்துடுவாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா வீட்டில் இருக்க எல்லோரும் ஹக் பண்ணி ஃபீல் பண்ணி ரொம்ப அழுவாங்க. அப்புறம் கோமதி வந்து ரொம்ப கால் வலிக்குன்னு சொல்லும்போது என்னாச்சுன்னு சொல்லி கேட்டால் பாண்டியன் சொல்வார், அவள் இங்கேருந்து எவ்வளோ தூரம் நடந்தா தெரியுமா, நைட்டு வரைக்கும் நடந்திருக்கா, அப்போ என்ன கால் வலிக்காமல் என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.